வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இப்ப உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்கள் கேட்கிற ஒரே கேள்வி, கல்கி ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டார் ஆண்டவர், எப்பதான் KH-237 ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு பாசிட்டிவான தகவல்கள் வந்திருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தகவல் வந்து இப்ப கரண்ட்லி சேயோன் பட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ RKFI 3 படங்கள் எடுப்பதற்கான பிளான்ல இருந்தாங்க. அதுல முதல் படம் சேயோன், அது இப்ப ஷூட்டிங்ல இருக்கு. பாடல் காட்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மதுரையில நடக்குது, விறுவிறுப்பாக நடக்குது. அந்த படப்பிடிப்பை உலகநாயகன் கமலஹாசன் அவர்களே துவக்கி வச்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப ரெண்டாவதா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அதாவது ரஜினிகாந்த் நடிக்க கமலஹாசன் தயாரிக்கக்கூடிய, ராஜ்கமல் தயாரிக்கக்கூடிய படம், இப்ப அந்த படத்துக்கு இயக்குனராக அஸ்வத் மாரிமுத்து அவர் அறிவிக்கப்பட போறாரு. படப்பிடிப்பு வந்து இந்த மாத இறுதி, ஜூன் இறுதி அல்லது ஜூலை முதல் வாரத்துல படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது அபிஷியலா வரல அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது தலைவர் 173 இது வந்து சுந்தர் சி பண்றதா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி பண்றதா போய் இப்ப அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால அந்த கதை ஒண்ணு சூப்பர் ஸ்டார் அல்லது உலகநாயகன் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு கதைங்கிறதுனால அதை விட மனசு வராம நம்ம பண்ணிடலான்னு ரஜினிகாந்த் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு தான் இந்த மாத இறுதியில் ஆரம்பிக்க போகுது. முன்னாடி எல்லாம் ஒரு படப்பிடிப்பு அப்படின்னா பூஜை சாங் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூஜை அப்ப சாங் ரெக்கார்டிங்கோட ஆரம்பிப்பாங்க. இளையராஜா பீக்ல இருந்த காலத்துல. இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இவங்களும் அப்படிதான் அதிரடி பாடலோட ஒரு ரெக்கார்டிங் ஆரம்பிக்க போறாங்க. தலைவர் 173 அதிரடி பாடலுடன் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம அனிருத் மியூசிக்கல் ஒரு அதிரடி பாடலோட ஆரம்பிச்சா பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாசிட்டிவாக அதை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டு விஷயங்கள் நமக்கு வந்து பாசிட்டிவா வருது. ஸோ மூணாவது விஷயம் நமக்கு வந்து KH-237 தான். அந்த KH-237 பொறுத்தவரைய எல்லாமே ரெடியா இருக்கு. படத்துல வந்து ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப வந்து அவங்க படப்பிடிப்புக்கு போக வேண்டிதான் பாக்கி. ஏன்னா அவங்க அன்பறிவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ராஜ்கமல் வாழ்த்திருந்தாங்க. ஒருவேளை படம் டிராப் ஆயிருந்தா நிச்சயமா அவங்க வாழ்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம அச்சு வினோத் வந்து நம்ம உலகநாயகனோட படம் பண்ண போறாருங்கிறப்ப வாழ்த்துனாங்க. அந்த இயர் பர்த்டே விஷஸ் பண்ணாங்க. அந்த படம் டிராப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்த்தல. இப்ப அஸ்வத் மாரிமுத்து வாழ்த்திருக்காங்க. அவர் வந்து ரஜினிகாந்தை வச்சு நம்ம ராஜ்கமல்ல படம் பண்றாரு. அப்படிதான் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அந்த மியூசிக் டைரக்டர், ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டரை வாழ்த்துறாங்க, இந்த ஸ்டன்ட் கொரியோகிராஃபர்ஸை வாழ்த்துறாங்க. அப்படின்னா அந்த படம் இருக்கு, உயிரோட இருக்குன்னு அர்த்தம். அதனால வந்து மனம் தளர தேவையில்லை. வெகு விரைவில் நல்ல நியூஸ் வரும். இந்த 3ல் 2க்கு நல்ல நியூஸ் வந்துருச்சு. பாக்கி உள்ள உலகநாயகன் KH-237க்கும் நல்ல செய்தி வரும்.